இப்போ தாங்க நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். டைம் வந்து 5:07 ஆகுது. இன்றைக்கி நம்ம ஆர்டர் அமௌண்ட்டு மட்டுமே 2274 ரூபா ஓட்டியிருக்கோம். ப்ளஸ் இன்சென்டிவ் ஒரு 760. எப்படியோ 3000 மேலே போகணும் அப்படி தான் நினச்சிட்டு ஓட்டிகிட்டு ஷிஃப்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பாடி செத்துருச்சு, ஒன்றும் முடியல. இருந்தாலும் 1 ஹவர் ஓட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போது டெய்லியும் ரெகுலராக 5 மணி நேரம் ஒர்க் பண்ணாவே மைண்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஆயிடுது. இப்போ கூட அப்படி தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இன்னும் 1 வாரம் மட்டும் இதே மாதிரி வேலைக்கு போயிட்டால் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீக்லி ஏர்னிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். 17 ரூபா பக்கமாக வந்திருக்கு. அதை நான் அப்டேட் பண்ண போகிறேன். போன டைம் வந்து 16,500 கீழே தான் நம்ம எடுத்துருந்தோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் மேலே, ரொம்ப மேலே கொஞ்சம் மட்டும் ஒரு 400 ரூபாய்க்கு மேலே. இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிச்சு, மதியமும் கொஞ்சம் நைட்டும். அதுக்கப்புறம் மழை பெய்யவே இல்லைங்க. பைக்கில் மழை பெஞ்சாவே இந்த கிளச்சு கேபிள் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து மழையினாலே மொத்தம் 2 விஷயம் போச்சுங்க. கிளச்சு ஒன்று, இன்னொன்று என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது, செல்ஃபு ஒன்றுங்க. இதில் கிளச்சு கேபிள் போனதுனால இங்கே என்னாச்சுன்னு தெரியல, நல்லா கனெக்ட் ஆக மாட்டேங்குது என்னவோ தெரில. அதனால் செல்ஃபு எடுக்க மாட்டாங்குது. அதனால் நான் டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுதான் அந்த ஒயர், இது 2 ஒயரும். அப்புறம் மோட்டருக்கு போகிற ரிலேன்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேவும் இப்போது மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ செல்ஃபே எடுக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் வோல்டேஜ் வந்து ஸ்டக்காக இருக்கும். நம்ம 2 கம்பி கொடுத்து இணைச்சோம்னா ஒரு எர்த்து மாதிரி அடிக்கும், மறுபடியும் பழையபடி ஒர்க் ஆகுங்க. இப்போ பாருங்களேன், டிக்குன்னு தான் அடிக்குது. மோட்டர் நல்லா தான் இருக்குது. இந்த வாரத்திலே இன்றைக்கி சண்டே ஏர்னிங்ஸ் மட்டும்தான் அதிகம், 3000 மேலே போயிருக்கு. ஆனால் என்ன, நம்ம ஐடி மாற்றினால ரொம்ப அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டான். 35 ஆர்டருக்கு மேலே நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். ஆர்டர் மட்டுமே, ட்ரிப்பு கிடையாது. ட்ரிப்பு வந்து 40 ட்ரிப்பு வந்திருக்கு. அப்புறம் நம்ம பைக்கோட ஃபஸ்ட்டு மந்த் இஎம்ஐ கட்டியாச்சுங்க. நேற்று நைட்டு தான் போட்டிருந்தேன். மொத்தம் 11,500 அக்கௌண்ட்டில் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் ரீஃபைன் ஆப்பில் போய் பார்த்தேன், மறுபடியும் ஒரு 4000 எலிஜிபிள் இருந்துச்சா. சரி, நமக்கு ஒரு இன்னொரு 3000 இருந்தால் போதும், நம்ம டென்டல் கிளினிக்கும் காசு கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு இதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் 3000 வித்ட்ரா பண்ணேன். மொத்தம் 14,500 பக்கமாக இருந்துச்சு. என்னடா இன்னும் காசு எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா பார்க்குறேன். அடுத்த நாள் காலையில், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையிலையும் எடுத்து பார்க்குறேன், இன்னும் காசு எடுக்கவே இல்லை. சரி, காசு எப்போ எடுப்பான்னு தெரியல. பாட்டுக்கு மறுபடியும் தூங்கிட்டு 11 மணிக்கு வந்து பார்க்குறேன், அக்கௌண்ட்டில் காசை காணோம். அப்புறம் ஃபோன்பேயில் போய் பார்த்தா டெபிட்டடு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ்னு வந்திருக்கு. அதாவது 10 மணிக்கே டெபிட் பண்ணிட்டுருக்காங்க காசை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடுச்சு போலங்க. இனிமேட்டு 2ஆம் தேதிக்குள்ளே போட்டால் போதும். செப்டம்பர் மாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா செப்டம்பர் மாதம்லாம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கு போவோம். அதுக்கு அடுத்த மாதம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 4 மாதம் டியூ கட்டிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணிப்போங்க. டியூக் பைக்கில் வந்து கொஞ்சம் 100 பில்லிங் போடலான் இருக்கேன். கொஞ்சம் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணலான் இருக்கேன். ஆனால் பட்ஜெட்டு தான் கொஞ்சம் இடிக்குமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு ஒரு மாடிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்காக இருக்குங்க. பார்ப்போம். என்ன எல்லாம் செத்து போன மாதிரி படுத்துருக்குது. சரிங்க, நான் இதுக்கு மேலே காலையே கன்வே பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வாரம் 17,000 பக்கமாக நம்ம எடுத்துருக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. மொத்தம் அமௌண்ட் வந்து 16,809 ரூபா வந்திருக்கு. மண்டேலேயும் நல்லா தான் ஒர்க் பண்ணோம், செவ்வாய்க்கிழமை நல்லா தான் ஒர்க் பண்ணோம், புதன்கிழமை நல்லா தான் ஒர்க் பண்ணோம். வேலைக்கிழமை மட்டும் ஒழுங்காக ஒர்க் பண்ணலைங்க. இதில் மட்டும் டைமிங் பார்த்திங்கன்னா 14 மணி நேரம் தான் இருக்கும். 1828 ரூபா தான் வந்திருக்கும். ஏன்னா இது சண்டே முடிச்சோடனே நம்ம வீட்டுக்கு போயிட்டோம், ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமையே நம்ம கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் பண்ணோம். ஆனால் ஒர்க் பண்ணி என்ன பிரச்சனை, அமௌண்ட் வந்து 2,068 ரூபா தான் வந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி சண்டே மட்டும் தான் முடிக்கவே முடிஞ்சிச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து சனியும் ஞாயிறு இது 2 மட்டும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் அந்த 2 நாளில் மட்டும் 5600 பக்கமாக நம்ம எடுத்துருக்கோம். அந்த 2 நாளில் மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டேயில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து 3000 எடுத்துருக்கோம் அந்த அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். இந்த சாட்டர்டேவும் சண்டேவும் 2 சேமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 3 ஆர்டர் மட்டும் எடுத்தோம். 3 ஆர்டரில் மட்டும்தான் அந்த 400 டிஃப்ரெண்ட்டு. நான் 3000 எடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை சும்மா மேலேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணுறேன். போய்கிட்டே இருக்கு ரொம்ப நேரம். ஸ்வைப் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம வந்து 15 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கோம். நம்ம ஐடியை மாற்றினால ரிட்டர்னுக்கு ஆடின்னு சொல்லிட்டு அதிலே ஒரு 100 ரூபா பக்கமாக எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமாக 14890 ரூபா வந்திருக்கு. இன்சென்டிவ் மட்டும் 5810 ரூபா வந்திருக்கு. லாகின் ஹவர்ஸு 105 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கோம்.